ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சிக்கன் வந்து இந்த ஹோல் சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். இது வந்து எதுக்குன்னா நாளைக்கு வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறக்காக வேண்டி, ஹோல் சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறக்காக வேண்டி நான் வந்து இதை மேரினேட் பண்ணுறேன். இந்த ஹோல் சிக்கனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், பட்டர்ஃப்ளை மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சென்டரில் இதுதான் வந்து இந்த முதுகெலும்பு இல்லையா, அந்த சென்டருக்கு சைடில் நான் வந்து சிசர் வச்சு ஃபுல்லாக ரன் பண்ண போகிறேன். இந்த சைடும் அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். சக்ஸஸாக கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த முதுகெலும்பு இது வந்து முதுகு பார்ட்டு, அந்த சிக்கனோட வந்த பீசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கழுத்து, அப்புறம் லிவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் இங்கே இருக்கும் இல்லையா எண்டில், அந்த ஃபேட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபேட் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நான் இங்கே சென்ட்ரல் இது பண்ணிட்டேன்ல, இப்போ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ஃபுல்லாக இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கணும். இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுறது ஈஸி. இந்த ஸ்கின்குள்ளெல்லாம் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ மேரினேட் பண்ணலாம். இந்த கண்டெய்னரில் இந்த சென்டர் நம்ம கட் பண்ண போனு, லிவரும் கழுத்தும் நான் அதில் வச்சிடறேன். இப்போ நம்மளுக்கு சிக்கன் மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இது உள்ளே படிய மாட்டேங்குது இல்லையா, அதுக்காக நம்ம இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா இந்த இடத்துல படிஞ்சிடும். இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா இப்போது படுத்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம், பட்டர்ஃப்ளை சிக்கன் மாதிரி. அதுக்கான மேரினேஷன்ஸ் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேரினேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பவுலில் இருக்கிறது வந்து 1 ஸ்பூன் அனியன் பவுடர், டீஹைட்ரேட்டட் அனியன் பவுடர்னு சொல்லி கிடைக்கும், அந்த அனியன் பவுடர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலினா பரவாயில்ல, கிடைக்கலினா போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மசாலா இருக்குன்னா, டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், தனியா பொடி, உப்பு, கரம் மசாலா பவுடர், இது வந்து மிளகாப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, நல்லா காரமாக இருக்கும். இந்த வெறும் மிளகாப்பொடி இருக்குது. இதில் வந்து இட்டாலியன் சீசனிங்கும் கார்லிக் பவுடரும் மிக்ஸ் ஆகி இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ரோஸ்மெரி, ஆரகனோ, அந்த மாதிரி இட்டாலியன் சீசனிங்கு அது போடுறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, இட்டாலியன் சீசனிங்கும் போட்டு நம்ம இந்தியன் மசாலாவும் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இதில் பார்த்திங்கன்னா கிரேட்டட் ஃப்ரெஷ் கார்லிக்கு, ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து கார்லிக்கை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டை, அது போட போகிறேன். அப்புறம் இங்கே வந்து பட்டர் பீசஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம். இது வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழ ஜூஸு. இப்போ இந்த அனியன் பவுடரோட இந்த பவுலில் நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே இதில் போடுறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப ஓவராக உங்களுக்கு வந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் பேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் கார்லிக்கு, பூண்டு துருவுனது, அப்புறம் இந்த இட்டாலியன் சீசனிங்கு. இது வந்து போடலை அப்படின்னா கூட நீங்கள் புதினா கூட கட் பண்ணி போடலாம், ஏதோ ஒரு ஸ்பைஸுக்கு ஒரு ஹர்ப், அவ்வளோதான். அப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலையே இந்த சிக்கனுக்கு ஃபுல்லாக தேவையான உப்பு இதுலேயே நம்ம ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அது பிடிக்காது இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த ஸ்பைசஸ், ட்ரை ஸ்பைசஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து லெமன் ஜூஸ் நான் வந்து ஹாஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமன் தான் இன்றைக்கி நான் போடுறேன். நாளைக்கு நம்ம மறுபடியும் இது வந்து மேரினேட் ஆகணும் ஓவர் நைட்டு. நாளைக்கு அவனில் வைக்கும்போது நம்ம மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பட்டர் இருக்கு இல்லையா, இந்த பட்டரை வந்து நான் இந்த சிக்கனோட ஸ்கின்னு இப்படி மேலே தூக்கி அதுக்குள்ளே நான் வந்து இந்த பட்டர் பீசஸ் வைக்கிறேன். இது என்ன ஆகுனா, அவனில் நல்லா வெந்து வரும்போது இந்த பட்டர் வந்து உள்ளே உருகி இந்த பீசஸை வந்து நல்லா ஜூஸியாக வச்சுக்கும். அதுக்காக இந்த பிரெஸ்ட் பீஸ் தான் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு பேக் ஆகும்போது, அதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் மாய்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக அது வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்ம இந்த பாக்கெட்ஸ் மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளால் பட்டர் பீசஸை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பட்டரியாக இருக்கும் சிக்கன். அதுக்காக தான். பார்த்திங்களா, பட்டர் நிறைய நம்ம வச்சிட்டோம், போதும். இப்போ வந்து இந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைசஸை நான் வந்து ஃபுல்லாக இதில் ரப் பண்ண போகிறேன். பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் வந்து இந்த 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 ஸ்கின்குள்ளேயும் நான் எல்லாமே இந்த ஸ்பைசஸை நான் போடுறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு இந்த ஸ்பைசஸ் உள்ளே ஏறாத மாதிரி இருக்கும், பட் ஆனால் நல்லா நம்ம தடவை அதில் தண்ணி இருக்கு இல்லையா கொஞ்சம், அந்த தண்ணினால் எல்லாமே நல்லா ஸ்டிக் ஆகிக்கும்.
இதில் வந்து பெருசாக ஸ்லிட்ஸ் எல்லாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை. இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கிடும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லோ ஹீட்டில் கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கிறதுனால நல்ல ஸ்பைசஸ் உள்ளே இறங்கிடும். பார்த்தீங்களா, ஸ்கின்குள்ளேயும் நான் ஸ்பைசஸ் தடவுறேன் இல்லை. இது ஸ்கின்னோட நம்ம பண்ணுறதுனால, ஸ்கின்னோட போனோட பண்ணுறதுனாலேயே இது வந்து ஜூஸியாக இருக்கும். ஆல்ரெடி நல்ல காரம் நீங்கள் பெப்பர் பவுடர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் கூட. எனக்கு இந்த மிளகாத்தூளே வந்து காரம் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக வேண்டி நான் போடல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து அழகாக மேரினேட் பண்ணியாச்சு. எல்லா பக்கம் வச்சாச்சு. பாருங்கள், பட்டரெல்லாம் தெரியுது உள்ளெல்லாம். எல்லாம் அழகாக மேரினேட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக மேரினேட் பண்ணியாச்சு. அந்த பீசஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த முதுகு தண்டு கிட்ட அதை கட் பண்ணோம்ல, அதுக்கும் அந்த மேரினேஷன் போட்டிருக்கேன். நெக்குக்கும் அதுக்கும் கூட மேரினேஷன் போட்டிருக்கேன். இது வந்து வெறும் ஸ்கின் ஃபேட்டு. அது வந்து நாளைக்கு நம்மளுக்கு அது வந்து கீழே வெஜிடபிள்ஸ் போடும்போது அது தேவைப்படுங்கிறக்காக வேண்டி நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஈரலும் அதே மாதிரி உள்ளே வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த சிக்கனை வந்து அழகாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்கள், பேக்லேயும் போட்டாச்சு மேரினேஷன். எல்லா பக்கம் மேரினேஷன் நல்லா பரவிடுச்சு. இப்போ வந்து இந்த மேரினேட்டான இந்த சிக்கனை வந்து இந்த இதுக்குள்ளே பேக்கிங் டிஷ்குள்ளே எடுத்து வச்சு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நல்லா இது வந்து மேரினேஷன் நல்லா பிடிக்கட்டும். இது வந்து ஓவர் நைட் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இது நல்லா இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு நான் வைக்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு டின்னருக்கு தான் இதை நான் சமைக்க போகிறேன். இதுக்குள்ளே வச்சு நான் இதை கவர் பண்ணி வச்சுருவேன் நான் ஃப்ரிட்ஜில். நாளைக்கு அவனில் வைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இப்போ நம்ம நேற்று மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. பாருங்கள், நல்லா மேரினேட் ஆகிருக்கு மசாலாலாம். இப்போ இந்த பவுலில் வந்து இதுதான் பேக்கிங் டிஷ். இதில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். இந்த ரோஸ்ட் பண்ண போகிறோம் சிக்கனை. அதனால் கீழே வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, அந்த சிக்கன் லிவர் வந்துச்சு இல்லையா, அதை அப்படியே உள்ளே போட்டேன். அப்புறம் அந்த ஃபேட் நம்ம கட் பண்ணோம்ல, அது அப்படியே இருக்குது உள்ளே. கூட வந்து அனியனும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி பொட்டேட்டோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்கலனா பெரிய பொட்டேட்டோவே கட் பண்ணி போடலாம். இதில் பொட்டேட்டோ தான் போடணும்னு இல்லை. நான் பொட்டேட்டோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, சிக்கன் வேகிறதுக்கு 1 hour ஆகுது இல்லையா, 1 hour 15 minutes ஆக போகுது. அந்த டைம் வரைக்கும் தாங்கக்கூடியது பொட்டேட்டோ அப்படிங்கிறக்காக வேண்டியும், குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ பிடிக்குங்கிறக்காக வேண்டியும் வச்சுருக்கேன். நீங்கள் எதுவுமே போடாமல் கீழே போடாமல் கூட இதை ரோஸ்ட் பண்ணலாம். இது கூட நீங்கள் கேரட்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். கேரட்ஸ் போடுறது இருந்தால் ஒரு கேரட்டை 3 கட் பண்ணி மட்டுமே போடுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பொட்டேட்டோக்கும் வெங்காயத்துக்கும் மட்டும் வேணுங்கிற அளவு சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர். இதுக்கு வேணும்னா ஹர்ப்ஸ் வேணும்னா போடுறதுனா போடலாம். நான் ஹர்ப்ஸ் எல்லாம் இதுக்கு போடல. ஸோ இவ்வளோ தான். இந்த பொட்டேட்டோவில் வந்து மேரினேஷன் சொல்லிட்டு பெருசாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து லெமன் வேணும்னாலும் இதில் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அது எல்லாமே ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ, கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா லெமன் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோவோட பேஸ் மேலே இந்த சிக்கன் எடுத்து வைக்க போகிறோம். சிக்கன் வச்சுட்டு இந்த சிக்கனோட அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா சென்டர் முதுகு பீஸு, அது அந்த போனு, அதையும் இதுலேயே வச்சிடலாம். இப்போ வந்து என்னோடய அவன் வந்து 350 degrees Fahrenheitக்கு ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இந்த சிக்கன் இது மேலே வச்சுருக்கேன். இது பாருங்கள், பட்டரெல்லாம் உள்ளே நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே இதுக்கு பட்டர் தேவையில்லை. இதுவே மெல்ட் ஆகி பின்பக்கம் ஓப்பனாக இருக்கிறனால அந்த பட்டரே இந்த பொட்டேட்டோஸ்க்கெல்லாம் போயிடும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஏதோ ஒன்று அந்த பொட்டேட்டோக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஹர்ப்ஸும் வேணும்னா ரோஸ்மரி அந்த மாதிரி ஏதாவது பொட்டேட்டோ வேணும்னா போட்டுக்கலாம். இதோட ஜூஸ் இது வெந்து இந்த ஜூஸ் கீழே இறங்கியே அந்த பொட்டேட்டோஸ் வந்து வெந்துடும். இப்போ இது வந்து நான் அவனுக்குள்ளே கொண்டு வைக்க போகிறேன். 350 degrees Fahrenheit ப்ரீ ஹீட் ஆன அவனுக்குள்ளே 1 hour வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அந்த 1 hourல வந்து 30 minutesக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணால் இந்த ஜூஸ் எல்லாம் இங்கே கீழே இருக்கும். அந்த ஜூஸை நான் எடுத்து மறுபடியும் இது மேலேயே ஊற்றிடுவேன். இந்த சிக்கன் மேலேயே ஊற்றிடுவேன். இப்படி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த சிக்கன் வந்து மாய்ஸ்டாகவே இருக்கும். அதுக்காக வேண்டி அது வெந்து அந்த ஃபேட்டோட அந்த தண்ணி வருது இல்லையா, அந்த தண்ணி எடுத்து மறுபடியும் அந்த சிக்கன் மேலேயே நான் போட்டு மறுபடியும் அவனுக்குள்ளேயே வச்சுருவேன். இந்த ஃபஸ்ட்டு 1 hour நான் வந்து இந்த சிக்கனை கவர் பண்ணி வைக்க போகிறேன். அலுமினியம் ஃபாயிலில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளே 350 degreesல ஃபஸ்ட்டு 30 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த ஜூஸை மறுபடியும் ஊற்றி மறுபடியும் 30 minutes. ஸோ 1 hourக்கு அப்புறம் இந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour ஆச்சு. 350 degrees Fahrenheitல வந்து சிக்கன் வச்சுருந்தது. ஓப்பன் பண்ணால் நல்லா இப்போ ஸ்மெல்லே நல்லா வருது. குக் ஆகிருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், பொட்டேட்டோ நல்லாவே குக் ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இந்த பிரஸ்ட் பார்ட்டு தைக்கிட்ட நம்ம செக் பண்ணிட்டோம்னாலே, தை குக் ஆகிருந்தாலே நிறைய இடம் எல்லாமே குக் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து இதை இன்சர்ட் பண்ணால் இதில் தெரியுது அவங்களுக்கு வாட்டர் வந்து அதுலேருந்து ஒயிட்டாகவே வருது. இப்போ அது குக் ஆகலை அப்படின்னா பிளட் வரும், லைட்டாக பிங்க் கலரில் வரும் தண்ணி. ஸோ இப்போ வந்து நான் போக் பண்ணால் பார்த்திங்கன்னா நல்லாவே ஜூஸியாக தண்ணி வருது. குக் ஆகிடுச்சு. எங்கேயுமே குக் ஆகிடுச்சு. நீங்கள் தெர்மாமீட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம்.
மீட் குக்கிங் தெர்மாமீட்ரு. இதுலேருந்து ஜூஸ் தெரியுது பாருங்கள், இதில் எவ்வளோ நல்லா ஜூஸ் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நான் இடையில அவனில் குக் ஆகிட்டு இருக்கும்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி இந்த ஜூஸு, இந்த ஆயில், இந்த பட்டரெல்லாம் நம்ம வச்சோம் இல்லையா, அதில் இருக்கிற ஃபேட் எல்லாமே வந்ததெல்லாம் நான் எடுத்து இப்படி அந்த பிரெஸ்ட் மீட் மேலே ஒரு தடவை விட்டேன் நான் இடையில 30 மினிட்ஸில் எடுத்து. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா இது இனியும் மாய்ஸ்டாகவே இருக்கும். அதுக்காக தான் அது வந்து பண்ணுறது. இந்த பீசஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபேட்டு. இப்போ அதில் இருக்கிற வர ஃபேட்லேயே வந்து அந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபேட் வந்து நீங்கள் இது மேலே போட்டு சாப்பிடும்போது. இப்போ நம்மளுக்கு இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் கலர் வந்து நல்லாயிருக்கும். இது குக் ஆகிடுச்சு, பட் ஆனால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆச்சுன்னா இந்த மேலெல்லாம் கொஞ்சம் ரெட்டாக வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ஆகும். அதனால் நான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த ஜூஸ் இங்கே தங்குது இல்லையா, அது எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணுறக்கு ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஜூஸ் இன்னி ரெடியூஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி நிறைய இது மேலே ஊற்றிட்டோம் சிக்கன் மேலே. இனி வந்து மறுபடியும் இதை வந்து ஓப்பன் பண்ணி அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் இனி ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். இல்லைன்னா ப்ராயிலில் 5 மினிட்ஸ் வச்சோம்னா முடிஞ்சது, அவ்வளோதான். பாருங்கள், இப்போது 10 மினிட்ஸ் நான் வந்து வச்சுருந்தேன். 10 மினிட்ஸ் மறுபடியும் அவனுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வச்சோன்னே லைட்டாக அந்த கோல்டன், அப்புறம் நான் வந்து ஒரு 1 மினிட் ப்ராயிலில் வச்சேன். ப்ராயிலில் வச்சோன்னே நல்லா ரெட்டாக எல்லாம் நல்லா ப்ரௌனாக அந்த மேலே ஸ்கின்னெல்லாம் வந்து கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இது வந்து இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா குக் ஆகி இப்போ வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. நம்ம இன்னும் வேணும்னாலும் ப்ரௌன் பண்ணோன்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியானா. ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பொறுமை எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் பொறுமை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் ஜூஸ் அப்படியே வெளில வருது பார்த்திங்களா, போக் பண்ணால். ஸோ இப்போ வந்து உடனே நம்ம வந்து கட் பண்ணோம்னா இது வந்து அந்த ஜூஸ் எல்லாம் அதுலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறக்காக இது பண்ணுறேன். நம்ம இப்படி கையில் எடுத்தோம்னாலே அழகாக இப்படி வந்து கட் ஆகி வந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இப்படி சும்மா நம்ம கையில் வந்து இப்படி பிச்சோம்னாலே அழகாக இப்படி பீஸ் அப்படியே வந்துடும். மேலே இதில் நைஃப் வைக்கல நான், இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணிடலாம். ரோஸ்டட் சிக்கன் ரெடி.